சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அடுத்த கட்டமாக என்ன பண்ணுற, மறுபடியும் திமுக மேலே பழிய போடணும். என்னென்ன பார்த்தீங்களா, இப்படி ஒரு கிளப்பி விடுறது. இவர் ஏன் டெல்லிக்கு போனார், டெல்லிக்கு போனது எதுக்கு, அவர் தன்னை காப்பாற்றிக்க போகிறாருன்றதை விட்டாங்க. ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போனது எதுக்கு, தன்னையும் விஜயையும் புசி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் காப்பாற்றுவதற்காக அவர் ஓடினார். ஆனால் அவர்கள் இந்த பழியிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள ஓடுகிறார்கள் அப்படிங்கிறத எந்த போர்வையில் மாற்றி சொல்கிறாங்க பாருங்கள். அங்கே போய் அவர் ஒரு மூத்த காங்கிரஸ் வழக்கறிஞரை சந்திக்க போயிருக்காரு. அதன் மூலமாக ராகுல் காந்தியை சந்தித்து ராகுல் காந்தி மூலமாக ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ண பார்க்குறாங்க. அப்போவும் பழி யார் மேலே, முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே. புரியுதுங்களா? அவர்களது நோக்கம் என்னென்னா, எப்படியாவது பழியை கொண்டு போய் ஸ்டாலின் அவர்கள் மேலே போடணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு உள்நோக்கம் தெளிவாக தெரிஞ்சு போச்சா. இன்னும் விரைவில் அங்கே ஆதவ அர்ஜுனா அங்கே போய் பாஜகவில் யாரை சந்தித்தான், என்ன பண்ணாங்க, எல்லா விவரமும் வரப்போகுது.